வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பல வகையான சிறுதானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் கொள்ளு. இந்த கொள்ளு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுது நமக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுக்குமே பல வகையில் ஊட்டச்சத்துக்கள் அளித்து மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் கொள்ளு பருப்பு இருக்குது. இப்போ கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்போ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களாம் கொள்ளு பருப்பு எடுத்துக்கொண்டு அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டயட்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த நன்மை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கொள்ளு பருப்பு நமக்கு கொடுக்கும். அந்த நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளை ஒன்றாக கொள்ளு தானியம் பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடை குறைக்கிறதுக்கான உணவு தானியமாக கொள்ளு பருப்பு இருக்கு. கொள்ளு பருப்பை அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடை உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க. ஏதாவது ஒரு உணவு வேளையில மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பருப்பு நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை விரைவில் குறையும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, கொள்ளு பருப்பு குறைந்த கலோரிகள் கொண்டு இருக்கு, ஆனால் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்தையும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்க தேவையில்லாம அதிக உணவுகளை எடுக்கிறதுக்கு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. இதனால உங்களுடைய வெயிட் இன்னும் அதிகமாகாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணி வைக்கீங்க. கொள்ளு பருப்புல இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொள்ளு தானியத்தை டயட்டில் ஆட் பண்ணலாம். அஜீரணம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது டேஸ்டியான ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், ருசி மிகுந்த உணவுகளை நீங்கள் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படலாம். இது எல்லாமே அந்த அசிடிட்டிக்கான சிம்டம்ஸ் தான். அப்புறம் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு அது கொடுக்கும். இதை ஆங்கிலத்தில் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளு பருப்பு அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும். அதாவது அவங்களுக்கு அஜீரணம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. குறிப்பாக அந்த நெஞ்செரிச்சல் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு ஜலதோஷம் மற்றும் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் நீங்கி போவதற்கு நம்ம கொள்ளு தானியத்தை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒரு ப்ராப்ளம் தான். மனிதர்களினுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்திலே குணமாவதோடு இந்த நோய்களால் உடல் இழந்த அத்தனை பலத்தையுமே திரும்ப மீட்டு கொடுக்கறதுக்குமே கொள்ளு பருப்பு உதவிகரமாக இருக்கும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சுருக்கமாக சொன்னால் ஜலதோஷம் ஜுரமும் நீங்கிடும். அந்த ஜலதோஷம் ஜுரமெல்லாம் இருந்ததால உங்களுடைய உடல் வலிமை இழந்து போயிருந்ததுன்னா அந்த உடல் இழந்த பலத்தையுமே திரும்ப மீட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் கொள்ளு தானியம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கெல்லாம் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்ற மாதிரி வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்கள அது வெகுவாக களைப்படைய செய்யும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேணும் அப்படின்றத நமது மருத்துவ பாரம்பரிய நூல்களை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்து மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் குறைத்து முறையான மாதவிடாய் நடைபெறுவதற்கு, மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் அவங்க விடுபடுவதற்கெல்லாம் கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற அந்த தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை அது கொடுக்கும். இப்போ கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது
இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உங்களுக்கு உதவி புரியும். எனவே தினமும் இரவில் சிறிதளவு நீங்கள் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு தானியத்தை வெறும் வயிற்றில் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு வரணும். இப்போ சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறையில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வெகு வேகமாக கரைவதற்கெல்லாம் கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாது. உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையும் கரைச்சிக்கலாம். கிட்னியில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாமல் கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கும். சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமனைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து கொள்ளு தானியத்தை உணவுகள் எடுத்துக்கொள்வதை பழக்கமாக்கி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.